கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு தமிழ்நாடு முதலமைச்சர் நிதியுதவி அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு இது குறித்த அறிக்கை அளிக்க விசாரணை ஆணையம் அமைத்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தில் விஷசாராய விற்பனையில் தொடர்புடைய 4 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தவிர தீவிர விசாரணை மேற்கொண்டு குறிப்பாக விஷசாராயம் தயாரிக்க மெத்தனாலை வழங்கியவர்களையும் கண்டறிந்து அவர்கள் மீதும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பார்த்தோம் என்றால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறை இயக்குனர் உள்ளிட்டோர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆலோசனையில் பல்வேறு உத்தரவுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் மெத்தனால் கலந்த விஷ சாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை கைப்பற்றி அழித்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விஷசாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடிக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் மற்றும் விழுப்புரம் மருத்துவமனைகளில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் அங்கு அவர்களுக்கு தேவையான சிறப்பு சிகிச்சை வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லின்றி உள்துறை முதன்மை செயலர், காவல்துறை இயக்குனர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உடனடியாக சென்று சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையினை 2 தினங்களில் வழங்க வேண்டும் எனவும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணை மேற்கொண்டு இது நிகழ்ந்ததற்கான அனைத்து காரணிகளை கண்டறியவும் எதிர்வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கிடவும் ஓய்வு பெற்ற மன்ற நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திட தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளதோடு இந்த ஆணையம் சம்பவம் குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை 3 மாதத்திற்குள் அரசிடம் வழங்கும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நந்தினி.